வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து பொருளாதார வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட்னுடைய வரலாறு, அதுக்கப்புறம் 2026 டு 27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்னுடைய சிறப்பம்சங்கள், இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ பொதுவாக பட்ஜெட் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் என்பது இப்போ நம்ம குடும்பத்துலையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க இல்லைங்களா? இப்போது மாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளவு வரவாக இருக்குது, இவ்வளவு செலவாக இருக்குது. சரிங்களா? அப்போ எவ்வளோ தூரம் வந்து நாம் ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? அப்போ செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துறது? சரிங்களா? அதுதான் வந்து சென்ட்ரலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதியமைச்சகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்காக பட்ஜெட் தயாரிக்கிறது. எந்தெந்த துறைகள் வளர்ச்சி அடையணும், எந்தெந்த துறைகள் வந்து ஜிடிபியில் முக்கியத்துவம் பெறுது, இன்னும் எந்தெந்த துறைகளுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, எந்தெந்த துறைகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யணும், இதைத்தான் வந்து மத்தியில் வந்து பட்ஜெட் வந்து போடுறாங்க. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போது பட்ஜெட்னுடைய வரலாறு. சரிங்களா? பட்ஜெட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொதுவாக அந்த பட்ஜெட்டெல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா நிதியாண்டை பேஸ் பண்ணி தான். நம்ம 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்தே பார்த்துட்டு வரோம். நிதியாண்டு அப்படிங்கிறது என்னது, பொதுவாக ஒரு நிதியாண்டு அப்படின்னு என்னது, ஏப்ரல் 1 முதல், இப்போ 2026 ஏப்ரல் 1 முதல் 2027 மார்ச் 31 வரை இருக்கக்கூடியது நிதியாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அரசாங்கத்தின் வரவு மற்றும் செலவு திட்டங்களை விவரிக்கக்கூடிய நிதி அறிக்கை. சரிங்களா? அப்போ நிதியாண்டை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து பட்ஜெட்டெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ நிதியாண்டு அப்படின்னா என்னது, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை இருக்கக்கூடியதான் வந்து நிதியாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? பட்ஜெட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பொதுவாக ஒரு நிதியாண்டு. சரிங்களா? அரசாங்கத்தின் வரவு மற்றும் செலவு திட்டங்களை விவரிக்கும் ஒரு நிதி அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் வந்து 112. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் சரியா 112வது பிரிவின் கீழ் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆகும் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 112 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, அடுத்தது பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? பட்ஜெட் என்கின்ற சொல் பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து உருவானது. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது எம்மொழி சொல்லுன்னு கேட்பாங்க. இது பழைய பிரெஞ்சு வார்த்தையான பௌஜெட் என்பதிலிருந்து வந்தது. இதற்கு சிறிய தோல்பை என்று பொருளாகும். சரிங்களா? அப்போது பட்ஜெட் அப்படிங்கிறது எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது, பிரெஞ்சு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது பழைய பிரெஞ்சு வார்த்தையான பௌஜெட் என்பதிலிருந்து வந்தது. இதற்கு சிறிய தோல்பை அப்படிங்கிற பொருள். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட்ஜெட் எம்மொழி சொல்லுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பட்ஜெட் தயாரிக்கும் முறை. சரிங்களா? பட்ஜெட் வந்து தயாரிக்கும் முறை எந்தெந்த அமைச்சகமெல்லாம் பட்ஜெட்டில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நிதி அமைச்சகம் நம்மளுக்கு தெரியும், நிதி ஆயோக். சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றும் இதர அமைச்சர்களுடன் இணைந்து பட்ஜெட்டை வந்து தயாரிக்கிறது. சரியா? பட்ஜெட் வந்து நிதி அமைச்சகம், நிதி ஆயோக் மற்றும் இதர அமைச்சர்களுடன் இணைந்து பட்ஜெட் வந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது அப்போ இது மட்டும் நாம் என்ன பார்த்துருக்கோம், பட்ஜெட்னா என்னது, நிதியாண்டை பேஸ் பண்ணி தான் பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்க. ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை. பட்ஜெட் சொல்லக்கூடிய விதி என்னது, 112. பட்ஜெட் என்னது என்ற எந்த மொழி சொல்லு, பிரெஞ்சு மொழி சொல். அதற்கு பொருள் என்ன, சிறிய தோல்பை அப்படிங்கிற பொருள். பட்ஜெட் தயாரிக்கும் செயல்முறை எது, நிதி அமைச்சகம், நிதி ஆயோக் மற்றும் இதர அமைச்சர்களுடன் இணைந்து பட்ஜெட் தயாரிக்கிறது. சரிங்களா? அடுத்தது சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை ஆர்.கே. சண்முகம் செட்டியார், இவர் தான் இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர். சரிங்களா? அப்போ சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் இவர் தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை வந்து 1947 நவம்பர் 26 வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறார். அதுக்கப்புறம் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருன்னு அப்படின்னா மொராஜி தேசாய் 10 முறை. இவரும் வந்து வெவ்வேறு பிரதமர் கீழே தாக்கல் செஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் ப. சிதம்பரம் 9 முறை. சரிங்களா? புரிஞ்சுங்களா? அப்போ சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார், ஆர்.கே. சண்முகம் செட்டியார். எப்போ, 1947 நவம்பர் 26. அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார், மொராஜி தேசாய் 10 முறை. ஆனால் வெவ்வேறு பிரதமர் கீழே. ஆனால் ப. சிதம்பரம் அதுக்கப்புறம் 9 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி, அவர் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் இல்லைங்களா? பிரணாப் முகர்ஜி அவர் எத்தனை முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சார் அப்படின்னா 8 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கார். சரியா? அப்போ குடியரசுத் தலைவராக இருந்து நிதியமைச்சராக இருந்து அப்புறம் குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கார். சரியா? அப்போ அவர் எத்தனை முறை, 8 முறை. இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? திட்டத்தை தாக்கல் செய்த நிதியமைச்சர். ஓகே. அடுத்தது இப்போ இதில் முக்கியமானது என்ன, ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் யார், சுதந்திரத்துக்கு அப்புறம் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். அதிக முறைனா மொராஜி தேசாய். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார், ப. சிதம்பரம். ஓகே. அடுத்தது
1999 வரை பட்ஜெட் மாலை 5 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்டு வந்தது, பாராளுமன்றத்திற்கு ஏற்ற நேரம் என்பதால். அதுக்கப்புறம் என்டிஏ ஆட்சி காலத்தில் யஷ்வந்த் சின்ஹா காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது 11 மணிக்கு மாற்றிட்டாங்க. 1999 பட்ஜெட் வந்து மாலை 5 மணிக்கு தான் தாக்கல் செஞ்சுட்டு வந்தாங்களாமாங்க, பாராளுமன்றத்திற்கு ஏற்ற நேரம் அப்படிங்கிறதுனால. அப்போ என்டிஏ ஆட்சி காலத்தில் யஷ்வந்த் சின்ஹா அவர் வந்து நிதியமைச்சர் இருந்த காலகட்டத்தில் காலையில் வந்து 11 மணிக்கு மாற்றிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தது ரயில்வே பட்ஜெட் மற்றும் பொது பட்ஜெட் முதலில் பிரிக்கப்பட்டது 1924 டு 25. ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் முதல்ல எப்போ பிரித்தாங்க? 1924 டு 25. இது 21 செப்டம்பர் 2017 ஒரே பட்ஜெட்டாக இணைக்கப்பட்டு முதலில் ரயில்வே பட்ஜெட் மற்றும் பொது பட்ஜெட் 2017 ஒரே பட்ஜெட்டாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? ரயில்வே பட்ஜெட் மற்றும் பொது பட்ஜெட் முதலில் பிரிக்கப்பட்டது அப்புறம் 1924 டு 25. 21 செப்டம்பர் 2016 ஒரே பட்ஜெட்டாக இணைச்சிட்டாங்க. முதலில் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட் வந்து 2017 ஒரே பட்ஜெட்டாக, அதாவது வந்து 2016 ஒரே பட்ஜெட்டாக இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2017 ஒரே பட்ஜெட்டாக நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சாங்க. சரிங்களா. அப்போ நிதியமைச்சராக இருந்தவர் யார்? அருண்ஜேட்லி வந்து நிதியமைச்சராக இருந்திருப்பார். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. சரிங்களா. எப்போ ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டை பிரிச்சிருக்காங்க, எப்போ ஒன்றிணைச்சிருக்காங்க? 2017 பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது பிப்ரவரி 1, 2017. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2017 அருண்ஜேட்லி நியமிச்சராக இருந்தபோது பிப்ரவரி கடைசி தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வழக்கத்திற்கு பதிலாக பிப்ரவரி 1 தேதியை பட்ஜெட் தாக்கல் செய்யும் முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ 2017 அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தபோது பிப்ரவரி கடைசி தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வழக்கத்திற்கு பதிலாக பிப்ரவரி 1 தேதியை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் முறையை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது இவர் காலத்தில். சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. எப்போ? அருண்ஜேட்லி. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டோம். சரிங்களா. இதில் வந்து ரயில்வே பட்ஜெட்டு பொது பட்ஜெட் இணைச்சாங்க இல்லைங்களா, அது வந்து எந்த குழு அப்படின்னா பிபேக் டெப்ராய் குழு. முக்கியமானது. பிபேக் டெப்ராய் குழு பரிந்துரை அடிப்படையில் 2017 ஆண்டு ரயில்வே பட்ஜெட் மற்றும் மத்திய பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துங்க. எந்த குழுனா பிபேக் டெப்ராய் குழு. பிரித்தது 24 டு 25. சரிங்களா. ஒன்றிணைக்கப்பட்டது 2016, நாடாளுமன்றத்தில் தாக்கல் 2017. இணைச்ச குழு எதுனா பிபேக் டெப்ராய் குழு. அப்போ நிதியமைச்சராக இருந்தவர் யார்? அருண்ஜேட்லி. அவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் வந்து மாலையில் தாக்கல் செய்யும், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசி தினம் நிதியமைச்சராக இருந்தபோது பிப்ரவரி கடைசி தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வழக்கத்திற்கு பதிலாக பிப்ரவரி 1 தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் ஒரு அறிமுகப்படுத்தினது இவர் தான். சரிங்களா. அடுத்தது 1970 ஆண்டு பிரதமராக இருந்து நிதியமைச்சராக பதவி வைத்த ஒரே பெண்மணி இந்திரா காந்தி. அந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை வந்து தாக்கல் செஞ்சாங்க. அப்போது 1970 ஆண்டு பிரதமராக இருந்து நிதியமைச்சராக பதவி வைத்த ஒரே பெண்மணி இந்திரா காந்தி அந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ பிரதமராக இருந்து இவங்களும் நிதியமைச்சராக பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரிங்களா. 1970. அடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டுகள். சரிங்களா. கருப்பு பட்ஜெட், பிளாக் பட்ஜெட் எதுனா சொல்கிறோம்னா 1973 இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நிதியமைச்சர் யஷ்வந்த்ராவ் சவான். சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வேற, யஷ்வந்த்ராவ் சின்ஹா அப்படிங்கிறது வேற, யஷ்வந்த்ராவ் சவான் அப்படிங்கிறது வேற. தாக்கல் செய்த பட்ஜெட் கருப்பு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் 1973 காலகட்டத்தில் வந்து அந்த 75 அந்த பீரியட்லாம் வந்து அவசர நிலை பிரகடனம். சரிங்களா. அப்போது இந்தியா மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வந்தது. இந்தியாவின் நிதி பற்றாக்குறை 550 கோடி இருந்திருக்குதுங்க அப்போ. சரியா. அப்போ அதை வந்து கருப்பு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரதமராக இருந்து இந்திரா காந்தி ஆட்சிகள். அப்போ நிதியமைச்சர் யார்? யஷ்வந்த்ராவ் சவான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தது கனவு பட்ஜெட், ட்ரீம் பட்ஜெட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா கனவு பட்ஜெட் 1997 ப. சிதம்பரம் தாக்கல் செய்த பட்ஜெட் கனவு பட்ஜெட் என்று அழைக்கப்படுகிறது. இது வரிமுறைகளை எல்லாம் வந்து குறைச்சிருப்பாருங்க. 40% இருந்த தனிநபர் வருமான வரி 30% குறைக்கப்பட்டது. அதேபோல் உள்நாட்டு நிறுவனங்களுக்காக வருமான வரி 35% குறைக்கப்பட்டது. சுங்க வரி 40% குறைக்கப்பட்டது. வரிமுறைகளை எல்லாம் குறைச்சிருக்காங்க. அதனால தான் இதை கனவு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கனவு பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ப. சிதம்பரம். எந்த ஆண்டு? 1997. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது மில்லினியம் பட்ஜெட். 2000 நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா தாக்கல் செய்த பட்ஜெட் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வளர்ச்சி பாதைக்கு வித்திட்டது.
அந்த பட்ஜெட்டில் கணினி மற்றும் கணினி தொடர்புடைய சாதனங்கள் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. அப்போ அது என்ன பட்ஜெட்னு சொல்கிறோம், மில்லியனம் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2000 நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா தாக்கல் செய்த பட்ஜெட் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்கு வித்திட்டது. அந்த பட்ஜெட் கணினி மற்றும் கணினி தொடர்புடைய சாதனங்கள் மீது சுங்கவரி குறைச்சிருப்பாங்க. சரிங்களா. அப்புறம் தகவல் தொழில்நுட்பத்துறை தான் ரொம்ப முக்கியமான துறை. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், மில்லியனம் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது திரும்ப பெறப்பட்ட பட்ஜெட். சரிங்களா. திரும்ப பெறப்பட்ட பட்ஜெட் 2002 வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் யஷ்வந்த் சின்ஹா தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் திரும்ப பெறப்பட்டன. அதனால் இதை திரும்ப பெறப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறோம். அப்போ 2002 வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் யஷ்வந்த் சின்ஹா தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் திரும்ப பெறப்பட்டன. அதை திரும்ப பெறப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அடுத்தது திருப்புமுனை பட்ஜெட். திருப்புமுனை பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், 1991 நரசிம்மராவ். சரிங்களா. நரசிம்மராவ் பார்த்துட்டிங்கன்னா பிரதமர், நிதியமைச்சராக இருந்தவர் யாருன்னா மன்மோகன் சிங். சரியா. மன்மோகன் சிங் பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஐனுடைய கவர்னராக இருந்திருப்பார், நிதியமைச்சராக இருந்திருப்பார், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிரதமராகவும் இருந்திருப்பார். சரிங்களா. ரொம்ப முக்கியமான நபர். இவர் காலத்தில் தகவல் உரிமை சட்டம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆதார் கார்டெல்லாம் 2010 தான் இவருடைய காலகட்டத்தில் தான் இன்ட்ரடியூஸ் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. மன்மோகன் சிங் தாக்கல் செய்த பட்ஜெட்டானது இந்திய பொருளாதார வரலாற்றில் ஒரு திருப்புமுனை பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. அந்த பட்ஜெட்டின் இந்திய பொருளாதார போக்கை மாற்றி அமைத்து அந்த பட்ஜெட்டில் லைசன்ஸ் ராஜ் முறை ஒழிக்கப்பட்டு தாராளமயமாக்குதல் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டன. சரிங்களா. நாமளே பார்த்துருப்போம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம், ஜான் மில்லர் மற்றும் மன்மோகன் சிங் மாதிரி அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா. அப்போ 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் தான் 1991 தான் பார்த்துட்டிங்கன்னா எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சரிங்களா. ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதார போக்கே ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கும். ஆங்கிலேயர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் வெறும் 7 இராணுவ தளவாடங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியா பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வந்து தான் 1991ஆம் ஆண்டு காலகட்டம். சரிங்களா. அப்போ நிறைய வழிமுறைகள் எல்லாம் குறைச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக தொழில் தொடங்கிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டுனா 1991. சரிங்களா. 1991. சரிங்களா. நான் வச்சுக்கணும். பாருங்கள், இந்திய பொருளாதார போக்கை மாற்றி அமைத்து அந்த பட்ஜெட்டில் லைசன்சஸ் முறை ஒழிக்கப்பட்டு தாராளமயமாக்குதல் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரியா. அப்போ பிரதமராக இருந்தவர் யார், நரசிம்மராவ். அப்போ நிதியமைச்சராக இருந்தவர் யார், மன்மோகன் சிங். எல்பிஜி கான்செப்ட் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான், அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. சரி. அடுத்தது 2026 to 27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்கிறாங்க. சரிங்களா. 2026 மற்றும் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செஞ்சுறாங்க. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்படும் மத்திய பட்ஜெட். 27 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யக்கூடிய மத்திய பட்ஜெட் இது 2வது முறை தாக்கல் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா 1999 பார்த்துட்டிங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா. சரிங்களா. அவர் பார்த்துட்டிங்கன்னா நிதியமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் பட்ஜெட் தாக்கல் செஞ்சார். அது முதல் முறை. புரிஞ்சுதுங்களா. 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1999 யஷ்வந்த் சின்ஹா ஞாயிற்றுக்கிழமை தான் பட்ஜெட் தாக்கல் செஞ்சார். அதுக்கப்புறம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யக்கூடிய 2வது பட்ஜெட் இதுதான். சரிங்களா. இது முக்கியமானது, தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அடுத்தது தொடர்ச்சியாக 9வது பட்ஜெட். சரிங்களா. நம்ம நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணாங்க. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து புதிய வரலாற்றை படைத்துள்ளார். இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த நிதியமைச்சரும் தொடர்ச்சியாக ஒரே பிரதமர் கீழே 9 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சது கிடையாதுங்க. 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்தது இல்லை. முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் 10 முறை, அவரும் வெவ்வேறு பிரதமர் கீழே தான் செய்துள்ளார். 1959 முதல் 1964 வரை 6 முறையும், 1967 முதல் சரிங்களா 1969 வரை 4 முறையும் இடைவெளியுடன் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர்கள் ப. சிதம்பரம் 9 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறார். அவரும் வெவ்வேறு முறை கீழே பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரே பிரதமர் கீழே 9 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. சரிங்களா. அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது நீண்ட உரை, குறுகிய உரை. நீண்ட உரை அப்படின்னா 2 மணி நேரம் 40 நிமிடம். நிர்மலா சீதாராமன் நீண்ட உரை நிறுத்தியிருக்கிறாங்க.
சரிங்களா. எப்போ அப்படின்னா 2020 தாக்கல் செஞ்ச பிப்ரவரி 1 தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட உரை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. 2 மணி நேரம் 40 நிமிடம் நிர்மலா சீதாராமன் நீண்ட உரை வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க. சரிங்களா. அது 800 வார்த்தைகள். கிருபாய் பட்டேல் மிக குறுகிய உரை அப்படின்னா வந்து 1977. சரிங்களா. இது புரிஞ்சுதுங்களா. 2 மணி நேரம் 40 நிமிடம் நிர்மலா சீதாராமன் மிக நீண்ட உரை அப்படின்னா 2020 பிப்ரவரி 1. 800 வார்த்தைகள் கிருபாய் பட்டேல் மிக குறுகிய உரைனா 1977 நான் வச்சுக்கோங்க. அடுத்தது சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எஃப்ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. இது ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா நாட்டினுடைய நிதி நிலைமையை காக்கும் சட்டம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, நாட்டுக்கு வந்து நிதி பற்றாக்குறையை வராமல் தடுக்கக்கூடிய சட்டம் இது. சரிங்களா, அவ்வளோதான். என்பது இந்திய அரசாங்கத்தின் நிதிநிலை மற்றும் வரவு செலவு திட்ட நிர்வாகத்தில் நிதி ஒழுக்கத்தை பேணுவதற்காக 2003 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கிய சட்டம். ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 5 2004 நடைமுறைக்கு வந்தது. எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 5 2004 தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்களா, அதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இதன் முக்கிய அம்சங்கள் கீழே சரிங்களா, இதனுடைய முக்கிய அம்சங்கள். எஃப்ஆர்பியினுடைய முக்கிய நோக்கம் இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நிதி பற்றாக்குறையை குறைத்தல். அரசாங்கம் தன் வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்குவதை கட்டுப்படுத்தி நிதி பற்றாக்குறையை நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள் வைத்திருக்க வேண்டும். அந்த வேலையை தான் எஃப்ஆர்பிஎம் வந்து செய்கிறாங்க. சரிங்களா. அடுத்து நிதி ஒழுக்கம். அரசின் வரவு மற்றும் செலவு கணக்குகளில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல். பொருளாதார ஸ்திரத்தன்மை. கால பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நிதி பாதுகாப்பை உறுதி செய்தல். தலைமுறை சமத்துவம். கடன்களை குறைத்து வருங்கால தலைமுறையின் மீது அதிக வரிசுமை ஏற்றுவதை தவிர்க்கிறது. சரிங்களா, அப்போ எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்தது முக்கிய விதிகள். 3% இலக்கு. மத்திய அரசு நிதி பற்றாக்குறையை 3% இலக்கு. சரியா, மத்திய இலக்கு நிதி பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% அளவுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது இதனுடைய இலக்கு. சரிங்களா, ஜிடிபியை 3% அளவுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது இதனுடைய இலக்கு. வெளியேறும் சரிங்களா, வெளியேறும் பிரிவு. போர், பேரழிவு அல்லது தீவிர பொருளாதார மந்தநிலை போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் இந்த இலக்கிலிருந்து தற்காலிகமாக விலக்கி செயல்பட இந்த சட்டம் அனுபவிக்கிறது. ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் காலத்தில், எடுத்துக்காட்டாக COVID-19 சமயத்தில் வந்து இதெல்லாம் பயன்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ எஃப்ஆர்பிஎம் அப்படிங்கிறது என்ன? நாட்டினுடைய நிதிநிலையை காக்கும் சட்டம். 2003 கொண்டு வந்தாங்க. செயல்பாட்டுக்கு வந்து 2004. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது, இதை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. அப்போ இந்த சட்டம் ஏன் முக்கியம்னு கொடுத்துருக்காங்க? அரசாங்கம் பொறுப்பற்ற பணம் செலவழிப்பை தடுக்கிறது. சரிங்களா. அடுத்தது அதிகப்படியான கடனால் ஏற்படும் பணவீக்கத்தை, இன்ஃப்ளேஷன். பணவீக்கம்னால் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். அதிகப்படியான கடனால் ஏற்படும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. சரிங்களா, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சட்டமாக இருக்குது. சரிங்களா. அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் மீது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது. சுருக்கமாக சொன்னால் அரசாங்கம் தன் வருமானத்திற்கு மீது செலவு செய்வதை கட்டுப்படுத்தி நாட்டின் நிதிநிலையை காக்கும் சட்டம் தான் எஃப்ஆர்பிஎம். சரிங்களா, தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இந்திய குடியரசின் முதல் வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்தவர் ஜான் மாத்தாய். இந்திய குடியரசு ஆனது எப்போ? 1950 தான் குடியரசு ஆயிருக்கும். சரிங்களா. அப்போ அந்த காலகட்டத்தில் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் முன்மொழிந்தவர் யாருன்னா ஜான் மாத்தாய். ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்தது 1951-52 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை வழங்கிய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யாருன்னா சிடி தேஷ்முக். உங்களுக்கு தெரியும், இவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முதல் இந்திய ஆளுநர். சரியா, அவர் பார்த்துருப்பில்ல ரிசர்வ் பேங்க்கில். அப்போ 1951-52 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை வழங்கிய ரிசர்வ் வங்கியினுடைய முதல் ஆளுநர் சிடி தேஷ்முக். ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிற டாப்பிக்கில் இவரை பற்றி பார்த்துருக்கோம். சரியா, அப்போ இவரும் வந்து என்ன நினைக்கிறார்? நிதியமைச்சர் இருந்திருக்காரு. அடுத்தது தமிழக நிதியமைச்சர்கள். சரிங்களா. தமிழக நிதியமைச்சர்கள் ஆர்.கே. சண்முகம் செட்டியார், இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். டி.டி. கிருஷ்ணமாச்சாரியார், நவம்பர் 30, 1956 முதல் மினி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவர் இவர் தான். மினி பட்ஜெட்னா என்ன? சிறிய அளவிலான வரவு செலவு திட்டம். சரி, ஒரு எலெக்ஷன் வருது, அப்போ தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் மினி பட்ஜெட். சரிங்களா. அப்போ டி.டி. கிருஷ்ணமாச்சாரியார் நவம்பர் 30, 1956 முதல் மினி பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தார். முதல் மினி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இவர் தான். சரியா, ரொம்ப முக்கியம். சி. சுப்பிரமணியம், இவர் தான் வந்து பசுமை புரட்சியின் போது இவர் பார்த்தோம் இல்லைங்களா, பசுமை புரட்சியில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர். சரிங்களா, பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர். சரிங்களா, இவரும் நிதியமைச்சராக இருந்திருக்கார். 1998 இவருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது, பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர். ஆர். வெங்கட்ராமன், இந்திய குடியரசுத் தலைவர். இவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தொழிற்புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா இவர் தான், ஆர். வெங்கட்ராமன். சரிங்களா. அதுக்கப்புறம் ப. சிதம்பரம் நான் பார்த்துருக்கோம். அப்புறம் நிர்மலா சீதாராமன் கரண்ட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா. இவங்க எப்போ? 2019 இருக்காங்க. சரிங்களா. அடுத்தது அப்போ எத்தனாவது முறை நிர்மலா சீதாராமன்? 6வது முறை.
சரிங்களா. அப்போ நிதியமைச்சர் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு அல்லாதவங்க கூட கேட்கலாம். சரியா. அப்போ இவங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. 6வது நிதியமைச்சர் தமிழகத்திலேருந்து செயல்பட்ட 6வது நிதியமைச்சர் தான் யார்? நிதியமைச்சர் தான் நிர்மலா சீதாராமன். சரிங்களா. அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் நீண்ட கூட்டத்தொடருங்க. பிப்ரவரி டு மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மழைக்கால கூட்டத்தொடர்னா ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் டு டிசம்பர். இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ நீண்ட கால கூட்டத்தொடர்னா இது பட்ஜெட் கூட்டத்தொடர் தான். அடுத்தது இந்தியாவின் முதல் காகிதமில்லா பட்ஜெட் கோவிட்-19 தொற்றுக்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் 2021 டு 22 நிதியாண்டிற்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க. அது முதல்ல காகிதமில்லாத பட்ஜெட். சரியா. பிப்ரவரி 1 2021 வந்து தாக்கல் செய்யப்பட்டது தெரிஞ்சுங்க. அப்போ முதல்ல காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். எந்த ஆண்டு அப்படின்னா பிப்ரவரி 1 2021 வந்து தாக்கல் செய்யப்பட்டது. சரியா. 2021-22 நிதி அறிக்கை. சரிங்களா. பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்திய பட்ஜெட் வரலாற்றில் வார்த்தைகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். சுமார் 18,650 வார்த்தைகள். மிக நீண்ட பட்ஜெட் உரையை 1991 நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தாக்கல் செய்தார். அப்போ இந்திய பட்ஜெட் வரலாற்றில் வார்த்தைகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் சுமார் 18,650 வார்த்தைகள் மிக நீண்ட பட்ஜெட் உரை 1991 நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் வந்து தாக்கல் செஞ்சிருக்கார். புரிஞ்சுதுங்களா. அதாவது வந்து வார்த்தைகளின் அடிப்படையில் சுமார் 18,650 வார்த்தைகள். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. 1999 ஆண்டு. சரியா. முக்கியத்துவம் அந்த காலகட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கார். வார்த்தைகளின் அடிப்படையில் அதிகம்னா இவர் தான். சரியா. 18,650. அடுத்தது 2026 டு 27 ஆண்டுக்கான பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா. நிதியாண்டு ஏப்ரல் நிதி நாம் பார்த்துருக்கோம். மார்ச் 31 வரை நிதியாண்டு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 112 அறிக்கை மத்திய பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். 2026 டு 27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டினுடைய 2026 டு 27 ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பிலானதுன்னா 53.47 லட்சம் கோடிங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 2026 டு 27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பானது அப்படின்னா 53.47 லட்சம் கோடி. மொத்த மதிப்பு இதுதானுங்க, 53.47 லட்சம் கோடி. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மத்திய பட்ஜெட் மொத்த மதிப்பு பார்த்துருக்கோம். அடுத்து நம் நாட்டிற்கான வருவாய் கடன் இல்லாமல் எவ்வளோ வருவாய் கிடைக்குன்னா 36.5 லட்சம் கோடிங்க. கடன் இல்லாமல் எவ்வளவு வருவாய் கிடைக்குன்னா 36.5 லட்சம் கோடி வந்து கிடைக்குதுங்க. நிதி பற்றாக்குறை இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணால் நிதி பற்றாக்குறை ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ வரும்னா 16.97 லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மொத்த மதிப்பு, அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு கடன் இல்லாமல் எவ்வளோ வருவாய் கிடைக்குன்னா 36.5 லட்சம் கோடி. சரிங்க. அப்போ நிதி பற்றாக்குறை எவ்வளவு? 16.97 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையாக இருக்கும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது. அடுத்தது 2025 டு 26 ஆண்டிற்கான இதுக்கு முந்தைய இதில் மொத்த பட்ஜெட் ஒதுக்கீடு 49.64 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2025 டு 26, 2026 டு 27 அது ரெண்டையும் கழிச்சோம்னா நிதியாண்டிற்கான பட்ஜெட் 7.7% வந்து இப்போ அதிகரிச்சிருக்குதுங்க. அப்போது 49.64 இப்போ அது கம்பேர் பண்ணும்போது 7.7% வந்து அதிகரிச்சிருக்குது. சரிங்களா. புரியுதுங்களா. அப்போ இது கூட 53.47 லட்சம் கோடிகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை கழிச்சோம்னா 7.7%. மத்திய அரசின் நிகர வருவாய் சரிங்களா. நிகர வருவாய்னா என்னது? மொத்த வருவாய்னா மாநில அரசுக்கும் கிடைக்கக்கூடிய வருவாய் மத்திய அரசு கூட சேர்ந்து வர்றதா மொத்த வருவாய். நிகர வரினா மத்திய அரசுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வருவாய். சரிங்களா. நிகர வருவாய். சரிங்களா. மொத்தம் எவ்வளோனா 28.7 லட்சம் கோடி. மத்திய அரசினுடைய நிகர வருவாய் 28.7 லட்சம் கோடி. சரிங்களா. அடுத்தது அரசின் மூலதன செலவுனா என்னது? இப்போ ஒரு அரசு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரியை கட்டுது, ஏதோ இப்போ வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 11.2 லட்சம் கோடி வந்து 2025 டு 26 பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் 2026 டு 27 பட்ஜெட்டில் மூலதன செலவு அப்படின்னா 12.2 லட்சம் கோடி. புரிஞ்சுதுங்களா. சரிங்களா. அப்போ நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்கன்னா 4.3% நிதி பற்றாக்குறை வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. புரிஞ்சுதுங்களா இது? அப்போது மத்திய அரசினுடைய நிகர வருவாய் அப்படின்னா மத்திய அரசுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வருவாய். சரிங்களா. கோடியில் 28.7 லட்சம் கோடி. அரசின் மூலதன செலவு எவ்வளவு?
11.2 லட்சம் கோடி இருந்திருக்கு 2025 டு 26ல். 26 டு 27 மூலதன செலவு எவ்வளவு? 12.2 லட்சம் கோடி. சரிங்களா? அப்போ நிதி பற்றாக்குறை எத்தனை சதவீதமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 4.3% குறைக்கப்படும் 2026 டு 27ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நிதி பற்றாக்குறை ரொம்ப முக்கியம். அப்போ நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, அரசின் வரக்கூடிய கடனில்லா வருவாய்க்கும் செலவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கடனில்லா வருவாய்க்கும் செலவுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் வந்து நிதி பற்றாக்குறை. அது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 2025 டு 26 நிதி பற்றாக்குறை 4.4. சரிங்களா? நிதி பற்றாக்குறை 2026 டு 27 4.3. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 2026 டு 27 ஜிடிபி, நாட்டின் ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு கணிச்சிருக்காங்கன்னா 393 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? 2026 டு 27க்கான ஜிடிபி 393 லட்சம் கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து தனிநபர் வருமான வரியில் வந்து எந்த மாற்றம் இல்லை. முதல்ல 7 லட்சமாக இருந்தது, 12 லட்சத்துக்கு மேலே போச்சுது அப்படின்னா தான் வருமான வரி வந்து கட்டணும். 12 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தான் என்னதுங்க, வருமான வரி வந்து கட்டணும். அதை தெரிஞ்சுக்கங்க. மத்திய பட்ஜெட்டில் பூடான் நாட்டிற்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எந்த நாட்டுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு? மொத்தம் நம்மகிட்ட 7 நாடுகள் வந்து எல்லையை பயந்திருக்காங்க. இப்போ பூடான் நாட்டுக்கு எவ்வளவு சதவீதம் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 2288 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ தனிநபர் வருமான வரியில் எந்த மாற்றம் கிடையாது. 12 லட்சத்துக்கு மேலே ஓனால் தான் டேக்ஸ் கட்டணும். மத்திய பட்ஜெட்டில் பூடானுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 2288 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம் நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? பட்ஜெட்டில் 6000 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளவு? இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து நிதி வந்து 6000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்தியாவில் தற்போது நடைபெறக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொத்தமாக அப்படின்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மொத்தமாக நம்ம மக்கள் தொகை கணக்குனா 16வது மக்கள் தொகை கணக்கு. சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் 8வது மக்கள் தொகை கணக்குனா 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய ஆணையர் யார் அப்படின்னா மிருத்யுஞ்ச் சஞ்சய்குமார் நாராயணன். மிருத்யுஞ்ச் சஞ்சய்குமார் நாராயணன். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். மிருத்யுஞ்ச் சஞ்சய்குமார் நாராயணன் தான் இருக்கிறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1948. அப்போ மொத்தமாக மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எத்தனாவதுனா 16வது. சுதந்திர இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 8வது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருன்னா மிருத்யுஞ்ச் சஞ்சய் நாராயணன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டால் 1948. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க? 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? அதை பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கலாச்சார மையம். ஆதிச்சநல்லூர், லோத்தல், தோலவீரா, ராக்கிகிரிக்கி இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா? சாரானூத், ஹஸ்தினாபூர் மற்றும் லே உள்ளிட்ட 15 தொல்லியல் பகுதிகளுக்கு கலாச்சார மையங்களாக மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ கலாச்சார மையமாக எத்தனை பகுதியை வந்து தேர்ந்தெடுக்காங்க? 15 பகுதியில் வந்து தேர்ந்தெடுக்காங்க. ஆதிச்சநல்லூர் தமிழ்நாடு இருக்குது பார்த்துக்குங்க. குஜராத் லோத்தல், தோலவீரா குஜராத். சரியா? தோலவீரா எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ராக்கிகிரிக்கி ஹரியானாவில் இருக்குது. சாரநாத் உத்தரப்பிரதேசம், ஹஸ்தினாபூர் உத்தரப்பிரதேசம், லே பகுதி லடாக். இப்போ 15 இடங்களை வந்து கலாச்சார மையங்களை அறிவிக்க போகிறாங்க. அடுத்தது விபிஜி ராம் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து 95,692 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்களாமாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு ஊரக திட்டம் இருக்குது இல்லைங்களா? அதனுடைய பெயர் மாற்றம் தான் விபிஜி ராம் திட்டம். அதுக்கு எவ்வளவு? 95,692 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே வந்து மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டத்தை நாட்கள் எவ்வளோ அதிகரிச்சிருக்காங்கன்னா 125 நாட்களை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? கொண்டு வரப்பட்டது 2005 மகாத்மா காந்தி தேசிய ஒரு வேலைவாய்ப்பு திட்டம். நடைமுறைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2006 தான் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? சட்டம்னா 2005, நடைமுறை 2006. இதனுடைய பேர் தான் விபிஜி ராம் திட்டம். இன்னும் பல மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தலை, எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் இது செயல்பாட்டுக்கு வரும். நிதி எவ்வளவுங்க? 95,692 கோடி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள். இதுதான் வந்து நம்ம பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னா சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை தான் சொல்லுவோம். எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ ஸ்மால் சரியா மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இ சட்டம் கொண்டு வரப்பட்டது 2006 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு எதிர்கால வெற்றியாளர்களை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது எம்எஸ்எம்இ. சரிங்களா? 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006. எம்எஸ்எம்இ என்னது? சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அடுத்தது சுங்கவரி இலக்கு.
சுங்கவரி இலக்கு 17 வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 16வது நிதிக்குழு பரிந்துரையை ஏற்று மாநிலங்களுக்கு 1.4 லட்சம் கோடி நிதி வழங்க உள்ளது. நிதி வழங்குறதுல எந்த மாற்றம் கிடையாது. சரிங்களா, 41% தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, சுங்கவரி விலக்கு 17 வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது புற்றுநோய்களுக்கு. சரிங்களா, 16வது நிதிக்குழு பரிந்துரையை ஏற்று மாநிலங்களுக்கு 1.4 லட்சம் கோடி நிதி வழங்க உள்ளது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பயோஃபார்ம் சக்தி திட்டம். இந்த பயோஃபார்ம் சக்தி திட்டம் சரியா அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை உயிர் மருந்து உற்பத்தி மையமாக உருவாக்கும் நோக்கில் 10,000 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. சரிங்க, ரொம்ப முக்கியம். உயிரி மருந்துகள் எனப்படுவை உயிரினங்கள், செல்கள் அல்லது திசுக்களிலிருந்து தயாரிக்கப்படும் கூட்டு மருந்துகள் தான் நம்ம உயிரி மருந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னும் இந்த பேர் தான் என்னது, பயோஃபார்ம் சக்தி திட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு எத்தனை 10,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரியா, பயோஃபார்ம் 10,000 நாம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. அடுத்தது 2026 to 27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் 85 நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறாங்க? 85 நிமிடங்கள் உரையாற்றியிருக்கிறாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 2026 to 27 ஆண்டு பட்ஜெட்டில் அரிய கனிம வள மண்டலங்கள் ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய பகுதியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 2026 to 27 ஆண்டு பட்ஜெட்டில் அரிய கனிம வள மண்டலங்கள் ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அந்த பகுதியில் அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா, அப்போ தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா, ஒடிசா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. சரியா, அரிய கனிம வள மண்டலங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு இருக்குது பார்த்துக்குங்க. மத்திய பட்ஜெட்டில் அதிகபட்சமாக பாதுகாப்பு துறைக்கு தான் அதிக நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, 7,84,678 கோடி. பாதுகாப்பு 7. சரிங்களா, மத்திய பட்ஜெட்டில் அதிகபட்சமாக எந்த துறைக்கு? பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. 7,84,678 கோடி. ரயில்வே துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 2,77,380 கோடி ரயில்வே துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, டெய்லி ஒவ்வொன்றா படித்தாலே நாம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா ப்ரிலிமினரி ஆகட்டும் மெயின் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் ஓரியன்டாக கேட்டாங்கன்னா அந்த திட்டம் பற்றி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நிதி ஒதுக்கியிருக்காங்க அதை பற்றியெல்லாம் நம்ம எழுதலாம். சரிங்களா, அடுத்தது 7 அதிவேக ரயில் தடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், புனே, ஹைதராபாத், பெங்களூரு, ஹைதராபாத், பெங்களூரு, வாரணாசி, வாரணாசி டு சிலிகுரி அந்த 7 அதிவேக ரயில் தடங்கள் அமைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் சென்னை இருக்குது. சரிங்களா, இதுலேயும் தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா, அடுத்தது 2047க்குள் சேவைத்துறை பங்களிப்பை உலகளவில் 10% உயர்த்தும் நோக்கில் உயர்நிலைக்குழு அமைக்க முடிவு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சேவைத்துறைன்னு என்னது? மக்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய துறை. முதல்நிலைத்துறைனா வேளாண்மை, இரண்டாம் நிலைத்துறைனா முடிவற்ற பொருட்களை மூலப்பொருட்களாக மாற்றக்கூடியது. சரிங்களா, அப்போ சேவைத்துறைனா மக்கள் நேரடியாக சந்திக்க துறைகள் தான் சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறோம். 2047க்குள் சேவைத்துறை பங்களிப்பை உலகளவில் 10% உயர்த்தும் நோக்கில் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம். டெய்லி ஒவ்வொன்றா படிங்க. வேளாண் துறைக்கு 1,32,667 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வேளாண்மைன்னு ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. சுகாதாரத்துறைக்கு 1,06,530 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1,06,530 கோடி. கல்வித்துறைக்கு பார்த்துட்டிங்கன்னா 1,39,289 கோடி. ஊரக வளர்ச்சித்துறைக்கு பார்த்துட்டிங்கன்னா 1,97,023 கோடி ஊரக வளர்ச்சித்துறை. சரிங்களா, நான் ஊரக பொருளாதாரமெல்லாம் படிப்போம் இல்லைங்களா, அது கீழே வர்றது. நிதித்துறைக்கு பார்த்துட்டிங்கன்னா 19,72,509 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க நிதித்துறைக்கு. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு 3,09,875 ஒதுக்கியிருக்காங்க. ரசாயனம் மற்றும் உரத்துக்கு 1,77,061 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு 32,914 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதுக்கு அந்த துறைக்கு 38,260 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அப்போ எல்லாம் டெய்லி ஒவ்வொன்றா படித்தாலும் இதை நாம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 1955 ஆண்டு வரை பட்ஜெட் ஆங்கிலத்தில் இருந்தது. சரிங்களா, 1955 to 56 ஆண்டு பட்ஜெட் ஆங்கிலம், ஹிந்தி ஆகியவற்றில் அச்சடிக்கப்பட்டது. அப்போ நிதியமைச்சர் இருந்தவர் யார்? சி.டி. தேஷ்முக்.
55 மட்டும் ஆங்கிலத்தில் இருந்தது. அப்புறம் ஆங்கில ஹிந்தி அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அப்போது நிதியமைச்சர் யாருன்னா சிடி தேஷ்முக். சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, 1956 டு 58 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்தில் வந்து தமிழ்லேயே பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு இருந்தாங்க. 1956 டு 58 காலத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா? பட்ஜெட் வந்து ரெடி பண்ணாங்க. சரிங்களா? நிதியமைச்சர் தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சம்பிரதாயத்தை வந்து போக்கிட்டு உடைத்து 1958 டு 59 பட்ஜெட்டை பிரதமர் நேரு வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. நிதியமைச்சர் தான் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை உடைத்து 1958 டு 59 பட்ஜெட்டை வந்து நேரு வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரெண்டும். அடுத்தது ஆமைகள் செல்லும் வழித்தடம். சரிங்களா? ஆமைகள் செல்லும் வழித்தடம் ஒடிசா, கர்நாடகா, கேரளா, சரிங்களா, கேரளா ஆகிய மாநிலங்களில் கடலோர பகுதிகளில் உள்ள முக்கிய முட்டையிடும் தளங்களில் ஆமைகள் செல்லும் வழித்தடம் அமைக்கப்படும். எங்கன்னா ஒடிசா, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களில் கடலோர பகுதிகளில் உள்ள முக்கிய முட்டையிடும் தளங்களில் ஆமைகள் செல்லும் வழித்தடம் வந்து அமைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஒடிசா, கர்நாடகா, கேரளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பறவைகள் கண்காணிக்கும் பாதைகள். ஆந்திரா மற்றும் தமிழக எல்லையில் உள்ள பழவேற்காடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் இருக்குது. மருத்துவ கல்வி கடனுக்கான வரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்போ பறவைகள் கண்காணிக்கும் பாதைகளை ஆந்திரா மற்றும் தமிழக எல்லையில் உள்ள பழவேற்காடு பகுதியில் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ கல்வி கடனுக்கான வரி வந்து 5% 2% குறைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். மாநிலங்களுக்கான வரி பகிர்வு எந்த மாற்றம் இல்லை, 41% அளவிலேயே தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ ஆந்திரா மற்றும் தமிழக எல்லையில் உள்ள பழவேற்காடு பகுதியில் பறவைகள் கண்காணிக்கும் பாதை அமைக்கிறாங்க. மருத்துவ கல்வி கடற்கான வரி 5% 2% குறைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கான வரி பிரிவில் வந்து எந்த மாற்றம் கிடையாது, 41% தொடரும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்குது அப்படின்னா ஆர்டிகல் 275. சரியா? எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்குது அப்படின்னா ஆர்டிகல் 275 முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. அப்போ எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆர்டிகல் 275. சரிங்களா? அடுத்தது 3 முக்கிய கடமைகள். இந்த பட்ஜெட்டில் வந்து 3 முக்கிய கடமைகள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 3 முக்கிய கடமைகளை அடிப்படையாக கொண்டு பட்ஜெட் தயாரிப்பு. நிலையான வளர்ச்சி, மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது, எல்லோருக்கும் எல்லாம், சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிற பொருள். சரியா? 3 முக்கிய கடமைகள். இது கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். லித்தியம் பேட்டரிக்கு இறக்குமதி வரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நாம் வச்சுக்கோங்க. அடுத்தது இளைஞர் சக்தி. 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் இளைஞர் சக்தியை, யுவ சக்தியை அடிப்படையாக கொண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் 2026 பட்ஜெட்டில் வந்து இந்த ₹1 அந்த செலவாகும் விதை வந்து எவ்வளவு செலவாகுன்னு பிரிச்சிருக்காங்க. வருவாய் எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ வருதுன்னு பிரிச்சிருக்காங்க. வருவாய் நம்ம பின்னாடி அது எது இருக்குது அதை பார்த்துருவோம். செலவாகும் ரூபாயில் வந்து ஃபஸ்ட்டு இது எவ்வளோன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதிகமாக எதுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வருவாய் எதுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எது அப்படின்னா 22%. இது அதிகம் இல்லைங்களா? மாநில அரசுக்கான வரி பகீடு செலவாகிறதுக்கு 22%. 7 நிதியாணை மற்றும் இதர செலவுகளுக்கு 7%. 8% மத்திய அரசு உதவியுடன் மாநிலங்களுக்கு அமலாகும் திட்டங்கள். 20% வந்து வட்டிக்கான செலவு. 11% வந்து பாதுகாப்புத்துறை. 11 பாதுகாப்புத்துறை ஞாபகம் வச்சுக்கலாம். 6 மானியங்கள். சரியா? மத்திய அரசின் திட்டங்களுக்கு 17%. ஓய்வூதியத்துக்கு வந்து 2%. இதர செலவுகளுக்கு வந்து 7% வந்து செலவாகுது. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்கிறது 22% மாநிலக்கான வரி பகீடு. சரிங்களா? இப்போ 22%க்கு அப்போ 20 வட்டிக்கான செலவு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதில் எடுத்து நோட்டில் காப்பி பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அப்போ மத்திய பட்ஜெட்டில் ₹1 செலவாகும் ரூபாயை பிரிச்சிருக்காங்க. வருவாய்க்கானதும் இருக்குது, அதை கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். சரிங்களா? இதை பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளி சுற்றுலா பயணிகள் தங்களுடன் வரியின்றி கொண்டு வர அனுமதிக்கப்படும் பொருட்களின் மதிப்பு
50,000 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பொருட்கள் கொண்டு வர்றாங்கன்னா 50,000 75,000 ரூபாயாக வந்து அதனுடைய மதிப்பை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. சரியா, பொருட்களின் மதிப்பை. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. பங்குச்சந்தை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பங்கு பரிவர்த்தனை வரை இதில் எல்லாம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதனுடைய வரி முதல்ல 50% இருந்ததுங்க. இப்போ இது வந்து 150% உயர்த்தியிருக்காங்க. இது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. பங்குச்சந்தைக்கான இதெல்லாம் வந்து ஆன்லைனில் எல்லாம் வர்த்தகம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான வரி 50% இருந்து 150% அதிகரிச்சிருக்காங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, உலகத்தரம் வாய்ந்த மலையேற்ற அனுபவத்தை வழங்கும் நோக்குடன் ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு இருக்குது, பார்த்துக்குங்க. கேரளா பொதிகை மலை, இதைத்தான் நாம் அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களில் சூழல் ரீதியாக நிலையான மலைப்பாதைகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கெல்லாம் மலைப்பாதைகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா, தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது, செமி கண்டக்ஷன் மிஷன். இது 2021 தொடங்கப்பட்ட திட்டங்க. சரிங்களா, இந்த மின்னணு சாதன பொருட்கள் எல்லாம் இந்த சிப்பெல்லாம் பயன்படும் இல்லைங்க, மொபைலு. சரிங்களா, அதுதான் அதை வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கிறதுக்கான திட்டம் தான் இது. இது செமிகண்டக்டர் 2.0 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது 2021 வந்துருச்சு. உள்நாட்டில் செமிகண்டக்டர் சிப் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்திற்கு 1.2 லட்சம் கோடி நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. நிதி ஒதுக்க இத்திட்டம் மூலம் உள்நாட்டு சிப் வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் விநியோகச் சங்கிலியை பயன்படுத்தவும் உலகளாவிய மையமாக இந்தியாவை மாற்றுவது இலக்கு. முதல் கட்ட திட்டத்திற்கு 76,000 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, அப்போ செமிகண்டக்ஷன் மிஷன் எப்போ கொண்டு வந்தப்பட்ட 2021, இப்போ 2.0 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல் கட்ட திட்டத்திற்கு 76,000 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது, உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் உற்பத்திக்கு இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்திற்கு 1.2 லட்சம் கோடி நிதி ஒதுக்க நிதியமைச்சகம் ஒப்புதல். இத்திட்டத்தின் மூலம் உள்நாட்டு சிப் வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலியும் பலப்படுத்தவும் உலக மையமாக இந்தியாவை மாற்றவும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா, இதை பார்த்துங்க. அடுத்தது, இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்கள். சரிங்களா, இது வந்து தொழில் அடிப்படையில் பிரிக்கிறதுங்க. சரியா, டயர் 1 டயர் 2 பார்ப்போம் இல்லைங்களா. தமிழ்நாட்டில் டயர் 1 சிட்டி அப்படின்னா சென்னை சொல்லுவோம். சரிங்களா, தொழில் வளர்ச்சி, மக்கள் தொகை, அதை வச்சு தான் வந்து டயர் 1 அந்த மாதிரி பிரிக்கிறதுங்க. ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் சொல்லுவோம். 2 மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள், கோயில் நகரங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக தேர்வு செய்யப்படும் பிராந்தியங்களுக்கு தலா 5,000 கோடி ஒதுக்கப்படும். 5 ஆண்டு காலத்தில் இந்த நிதி மூலம் அந்த நகரம் சார்ந்த பிராந்தியம் சிறப்பாக மேம்படுத்தப்படும். இத்திட்டம் தமிழகத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியம். சரியா, தமிழ்நாடு இருக்குது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். இதை தவிர ஒடிசாவில் புவனேஸ்வரம், பூரி, கட்டாக், மகாராஷ்டிராவில் பூனே, குஜராத்தில் சூரத், உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி, ஆந்திர பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் ஆகியவை வந்து இடம்பெற்றுள்ளன. இத்திட்டத்தில் வந்து இடம்பெற்றுள்ளன. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், இதை பார்த்துக்குங்க. சரிங்களா, 2 மற்றும் 3ஆம் நிலை நகரங்கள் கோயில் நகரங்களாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதில் வந்து என்ன இடம் இருக்குது, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இருக்குது. 5,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கிற மற்ற பகுதிகள் ஒடிசா, புவனேஸ்வரம், பூரி, கட்டாக்கு, அடுத்தது மகாராஷ்டிரா பூனே, குஜராத் சூரத், உத்தரப்பிரதேசம் வாரணாசி, ஆந்திரா விசாகப்பட்டினம் ஆகிய இடம்பெற்றுள்ளன. கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ₹1 செலவு வந்து அங்கே பார்த்தோம். இதில் ₹1 வரவு எங்கிருந்தாலும் வரவு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கடன் மற்றும் பொறுப்புகள், அதுலேருந்து 24% வந்து வருதுங்க. இதில் தான் அதிகமாக வருது. சரிங்களா, அடுத்து கடன் அல்லாத மூலதன வரவுகள் 2%, வரி அல்லாத வருவாய் 10%, ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் மூலமாக 15% கிடைக்குது. மத்திய கலால் வரி மூலியமாக வந்து 6% கிடைக்குது. சுங்க வரி மூலியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 4% வந்து கிடைக்குது. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுங்க வரி வீதம் எவ்வளோ கிடைக்குது, 4% வந்து கிடைக்குது. சரிங்களா, அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வருமான வரியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வரவு கிடைக்குதுன்னா 21% வந்து கிடைக்குதுங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருமான வரியில் 21%, நிறுவன வரியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னா 18% வந்து கிடைக்குது. சரிங்களா, அப்போ கடன் மற்றும் பொறுப்புகளில் தான் 24% கிடைக்குது. சரிங்களா, அப்போ மத்திய பட்ஜெட்டில் ₹1 செலவும் பார்த்துட்டோம், வரவு அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சங்கள் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன விஷயம். இது வந்து அறிவியல் சமதர்மம் என்ற கருத்தை கூறியவர் யாருன்னா கார்ல் மார்க்ஸ். அறிவியல் சமதர்மம் என்ற கருத்தை கூறியவர் யாருன்னா
காரல் மார்க்ஸ். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருக்குங்க. காரல் மார்க்ஸ் தான் அறிவியல் சமதர்மம் என்ற கருத்தை கூறியவர் காரல் மார்க்ஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, முதலாளித்துவத்தினுடைய குறைகளை வந்து சுட்டி காட்டியிருப்பார். சரிங்களா, இந்த கூற்றில். சரிங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அறிவியல் சமதர்மம் என்ற கருத்தை கூறியவர் காரல் மார்க்ஸ். சரிங்களா, அப்போ மத்திய பட்ஜெட்டினுடைய வரலாறு. அப்போ மத்திய பட்ஜெட் 2026 to 27 உண்டானது முக்கிய சிறப்பு அம்சங்களை பார்த்துருக்கோம். சரிங்களா, மீண்டும் அடுத்த பொருளாதார வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.